பக்கம் மது, இன்னொரு பக்கம் கஞ்சா. எங்க பார்த்தாலும் இந்த கஞ்சா, இந்த கக்கேன், ஹெரோயின், இந்த எல்எஸ்டி, இந்த ஆம்பிட்டமின், என்ன எல்லாமே கிடைக்குது. அமெரிக்காவில் என்ன கிடைக்குமோ அது அத்தனை போதைப் பொருட்களும் இங்க கிடைக்குது. தமிழ்நாட்டில் சரளமா கிடைக்கும். இந்த அடுத்த தலைமுறை என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏக்கத்துல இருக்கிறோம். ஏற்கனவே இந்த தலைமுறையை மது வச்சு கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. நாங்க அப்பப்போ சத்தம் போட்டா ஏதோ ஒண்ணு, நாங்க கஞ்சா 2.0, 3.0, 4.0 டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு 2000-3000 பேர் கைது பண்ணி அப்புறம் விட்டுடுறாங்க. அவ்வளவுதான். அதனால இதுதான் முக்கியமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்ப ஆசிரியர்களை தாக்குகின்ற சம்பவங்கள் பாத்தீங்கன்னா எப்படி பாக்குறாங்க, மாணவர்கள் கஞ்சா அடிச்சுட்டு தான். அதுவும் இல்லாம சமீபத்துல திருவண்ணாமலை போயிட்டு வந்தேன். அண்ணாமலையார் கோயில் இருக்கிற அங்க பகுதியில சுத்தி எங்க பார்த்தாலும் கஞ்சா வித்துட்டு இருக்கிறாங்க. அங்க இருக்கிற அமைச்சர் ஏவா வேலு வேற இருக்காரு. அந்த தொகுதியின் அமைச்சர் ஏவா வேலு, அவருக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா கண்டுக்காம விட்டுறாரா இல்ல எப்படியாவது நாசமா போட்டோம்னு அவர் மனசுல இருக்குதான்னு தெரியல. பாதிக்கப்படுறது இளைஞர்கள்.